எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே இருக்கக்கூடிய கிழவரப்பள்ளி அணையில் நிற்கிறோம். நாம அந்த கிழவரப்பள்ளி அணை வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. தென்பண்ணை ஆறு, அந்த ஆறு வந்து இன்னைக்கு பால்பட்டு நிற்குது. அடிமை இந்தியாவில் வந்து பாரதி பாடினாரு, காவிரி தென்பண்ணை பாடாறு தமிழ் கண்டதொரு வையை பிறந்ததி, மேவியாறு பாலவோட திருமணி செழித்த தமிழ்நாடுனாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஆறுகள் வந்து அழிவின் விளிம்பில் நிற்குது. கர்நாடகாவில் வந்து கழிவுகளை திறந்து விட்டு இன்னைக்கு ஆறுகள் வந்து இந்த தென்பண்ணை ஆறு வந்து முற்றுமுழுதாக வந்து மாசுபட்டு நுரை தள்ளுது. ஒரு மனிதன் வந்து விஷத்தை அருந்துனா எப்படி வாயில நுரை தள்ளுவானோ அதே போல ஆறு நுரை தள்ளி கொண்டிருக்கு. இப்போ இந்த தண்ணி பாருங்க, அந்த தண்ணி படுற இடம் பூரா அந்த கற்கள் பூரா வந்து அது கருப்பாக மாறுது. இந்த தண்ணி வந்து விவசாய நிலத்தில் பாஞ்சா என்ன ஆகும்? இந்த தண்ணியை குடிநீருக்கு பயன்படுத்தினா என்ன ஆகும்? இந்த தண்ணி வந்து நிலத்தடி நீர்மட்டத்தில் சேர்ந்தா என்ன ஆகும்? ஒட்டுமொத்தமாக விவசாயம் பால்படும், நிலத்தடி நீர்மட்டம் பால்படும். அதை கடந்து அதை பயன்படுத்தக்கூடிய மக்களுக்கு வந்து தோல் நோய் உள்ளிட்ட எல்லா நோய்களும் வரக்கூடிய ஆபத்து இருக்கு. இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியது கடந்த காலத்தில் ஆண்ட திராவிட கட்சிகள். பாலக்கூடிய தாவேக அரசும் இதை அலட்சியத்தோடு அணுகிறாங்க. இது முதன்மை சிக்கல். ஒரு ஆறே வந்து பால்பட்டு நிற்குது. இந்த ஆறு மட்டும் இல்லை, நொய்யலாற்று படுகையில் இதே போல நுரத்தல் காட்சிகளை கடந்த காலங்களில் பார்த்தோம். பாலாற்று படுகையில் தோல் தொழிற்சாலை கழிவுகளை வந்து பாலாற்றில் கலந்து விட்டு அந்த ஆறு மாசுபட்டு நிற்குது. நொய்யலாற்று படுகை அங்கே வந்து சாயப்பட்ட கழிவுகளை திறந்து விட்டு அது மாசுபட்டு நிற்குது. அணையை திறக்க சொல்லி விவசாயிகள் போராடுவாங்க. ஆனால் அணையை திறக்காதீங்க அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா ஒரத்துப்பாளையம்ங்கிற ஊரில் கொங்கு மண்டலத்தில். ஏன்னா இதே போல் அந்த அணை முழுக்க நச்சு நிரம்பி கழிவு நிரம்பி ஒரு திரவ வெடிகுண்டுன்னு சொல்கிற அளவுக்கு மாசுபட்டு போன பிறகு அந்த ஒரத்துப்பாளையம் ஊரில் மக்கள் வாழாமல் காலி பண்ணிட்டு போனாங்க. இப்போ இங்கே நிற்கிறப்ப ஒரு மாதிரி ஒரு நாற்றம் வருது, துர்நாற்றம் வருது. அந்த துர்நாற்றம் வந்து இப்போ உடம்புல பட்டாலே ஏதாவது ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஆறு முழுக்க முழுக்க அழிவின் விளிம்பில் நிற்குது. இந்த நாட்டு ஊடகங்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெருமக்கள் இதை வந்து கண்டும் காணாது போகிறாங்க. மனிதன் செத்தான்னா அது வந்து ஒரு குடும்பத்துக்கான இழப்பு. ஒரு ஆறு செத்து போனால் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலுக்கான இழப்பு, ஒரு தலைமுறைக்கான இழப்பு. அதை ஈடுகட்டவே முடியாது. இதுக்கு என்ன செய்ய போகிறோங்கிறத அரசு வந்து உணரணும். மாநில அரசு வந்து இதுக்கு ஏதாவது ஆக்கப்பூர்வமாக செய்யணும். கர்நாடகத்தில் வந்து கழிவுகள் கலக்கப்படக்கூடாது. இது என்ன மீட்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும். அதை தாண்டி பார்க்கக்கூடிய மக்கள் வந்து இதை செய்தியாக பரப்புங்க. இந்த பிரச்சனை முதன்மையான பிரச்சனை. இது வந்து ஒரு ஓசூர், ஒரு கிருஷ்ணகிரி மாவட்ட ஒரு பகுதி பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் பிரச்சனை, தமிழ்நாட்டோட பிரச்சனை. எப்பாடுபட்டாவது இந்த தென்பண்ணை ஆற்றை காப்பாற்றணும். இது இன்னைக்கு 2 நாளாக 3 நாளாக வருதுன்னு இல்லை, 5 ஆண்டு காலமாக வருதுங்கிறாங்க. 5 ஆண்டு காலமாக வருதுன்னா எப்படி இதை கண்டு காணாமல் இருந்திருக்காங்கன்னு பாருங்க. எவ்வளவு நுரை தள்ளுது பாருங்க. ஒரு பாலை கலந்து விட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு, தண்ணியே தெரில. ஒருவேளை தண்ணி தெரிஞ்சா கூட அந்த தண்ணி கூட அவ்வளவு கருப்பாக இருக்கு. அப்போ இலக்கியங்களில், சங்க இலக்கியங்களில் கொண்டாடப்பட்ட தென்பண்ணை ஆறு இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. மனித மலம், விலங்குகளின் கழிவு, இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா இந்த தண்ணியில் இருக்குங்கிறாங்க. அது வந்து 500 அந்த 500 அழகு வரைக்கும் இருந்தால் அதில் குடிக்கலாம். 5000 இருந்தால் சுத்தப்படுத்திட்டு அதாவது பயன்படுத்தலாங்கிறாங்க. ஆனால் 20,000 அழகு இருக்குங்கிறாங்க. பேராபத்தில் இருக்குது தென்பண்ணை ஆறு. மக்கள் இதை பார்க்கணும், விழித்து கொள்ளணும். இல்லைன்னா மிகப்பெரிய சாபத்துக்கும் பாவத்துக்கும் ஆளாகும். என்னோடய பேர் நாகராஜன். நான் பெங்களூர்லேருந்து வர்றேன். எனக்கு சொந்த ஊர் தமிழ்நாடு தான். ஆனால் இந்த கெமிக்கல் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து கிழவரப்பள்ளி ஒசூர் டேமில் நிற்கிறோம். இந்த கெமிக்கல் கலந்ததாக சொல்லியிருந்தாங்க இல்லையா, இது வந்து 15 வருஷமாக அந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளரும் சரி,
அதுக்கும் முன்னாடி இந்த ஆட்சியாளர்களும் சரி, இப்போ புதுசாக வந்தவங்களும் சரி, இதை வந்து நான் செவிசாய்க்காமலே இருக்காங்க. அது ஏன் ஒரு மனநிலை கலந்து போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது வந்து விவசாய நிலங்கள் அதிகமாக பாதிக்கப்படுது. இந்த விவசாய நிலங்கள்லேருந்து தயாரிக்கப்படுற காய்கறிகளும் பழங்களும் கர்நாடகாலையும் விற்பனையாகுது, கர்நாடக மக்களுக்கும் விற்பனையாகுது. அந்த எண்ணெயும் யாருக்கும் வரமாட்டேங்குது. இது வந்து உலக உயிர்களின் தேவையானது நீர். அது மாசு கலந்துருச்சு. அடுத்த தலைமுறைக்கு இந்த மாதிரி நீரை தான் நம்ம கொடுக்கணுமா? இந்த தண்ணி தான் வந்துட்டு பாசனத்துக்கு, கால்நடைக்கு, மனித குடிநீர் தேவைக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. இந்த நீரை வந்துட்டு மனிதர்களை அருந்தி உயிர் வாழ முடியுமான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஆனால் இங்கே வாழ்கிற மக்கள் இதை பற்றி பெரிய அளவில் யாரும் பேச மாட்டேன்றாங்க. அப்புறம் இது வந்துட்டு கால்நடைகள் குடித்தா கால்நடைக்கு எல்லா விதமான பிரச்சனையும் வரும். இந்த தண்ணியை தான் திரும்ப நம்ம கர்நாடகா மாநிலமாக இருக்கட்டும், தமிழ்நாடு மாநிலத்தில் இருக்கட்டும், காய்கறிங்களா, பூங்களா, நெல்லுங்களா, இங்கேருந்து வந்துட்டு அங்கங்கே போகுது. இதை வந்துட்டு உட்கொள்ளக்குள்ள நமக்கும் அந்த பாதிப்பு இருக்கணும். அந்த டேமை பற்றி சொல்லணும்னா சொல்கிறது வார்த்தை இல்லைண்ணா. ஸோ குடிக்கிற தண்ணியிலேருந்து, குளிக்கிற தண்ணியிலேருந்து, விவசாயம் வரைக்கும், நிலத்தடி நீர் வரைக்கும் எல்லாமே மாசுபட்டு போச்சுண்ணா. எங்கள் இந்த ஊர் மக்களோட வாழ்வாதாரமே மொத்தமாக வந்து அழிச்சிட்டாங்கண்ணா. ஏற்கனவே இது 30 வருஷமாக பிரச்சனை இருந்தது. இந்த ஒரு வருஷமாக இல்லாத அளவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை எங்கள் ஊருக்கு வந்துருச்சு. ஏன்னா நிலத்தடி நீர் ஃபுல்லாகவே பாதிக்கப்படுறதுனால விவசாயமே பண்ண முடியல. பம்பு செட்டில் கூட இந்த நுர தண்ணி, ஆசிட் தண்ணி பார்த்தீங்கன்னா ஆயில்ண்ணா, அந்த கம்பெனியோட ஆயில்லாம் கூட வருதுண்ணா. நாங்கள் வந்து ஆவலப்பள்ளி நம்ம கிழவர்பேல் டேம் பக்கத்தில் தான் நம்ம தோட்டம் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு 4 ஏக்கர் இந்த கத்திரிக்காய் போட்டிருக்கிறேன். அந்த தண்ணி ஆசிட்டு தண்ணி ரொம்ப கெமிக்கலாக வந்துட்டு இருக்குது. அதனால் நம்மளுக்கு அதிகமாக பூச்சி, அதிகமாக ரொம்ப பேட் ஸ்மெல்லு, அந்த கொசு அதிகமாக வருது. இதனால் சாப்பிட்ற ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அது கொஞ்சம் ரெடி பண்ணு. ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ரொம்ப அதிகமாக கொசு சார். வீட்டில் தூங்குறதுக்காவது அந்த பேட் ஸ்மெல் வந்து நம்மளுக்கு டேமுக்கு 500 மீட்டர் இருக்குது. ரொம்ப பேட் ஸ்மெல்லு. வீட்டில் இருக்கிறதுக்காவது, வீட்டில் சாப்பிடும்போது ஸ்மெல் வருது. ரொம்ப அதிகமாக நுர வருது சார். தமிழ் அரசுக்கு என்ன கோரிக்கை சார்? தமிழ் அரசுக்கு வந்து அந்த கெமிக்கல் தண்ணி வந்து கொஞ்சம் க்ளீன், நம்ம கர்நாடகா அரசுக்கிட்ட கேட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணு. ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. நம்மளுக்கே கிடையாது. ஆடு, மாடு, கோழி ஒன்றுமே இல்லை சார். எல்லாம் செத்துட்டு இருக்குது சார். அந்த மீன் நம்ம விவசாயிக்கு இங்கே ஒசூர் தாலுக்கு புல்லு போகுது சார். எல்லாமே விவசாயம் மொத்தமாக டேமேஜ் ஆகிருக்கு சார். கட்சிக்காரங்க இப்போ அரசியல்வாதிங்க விட்டுட்டு அதிகாரிங்க யாராச்சும் வந்து உங்களை பார்த்துருக்காங்களா இந்த சமீப காலத்தில்? யாரும் வரல சார். யாரும் வந்து பார்க்கல. இப்போ தான் ஒரு 20 நாள்லேருந்து கொஞ்சம் வர்றாங்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ வாட்டி சொல்லி, எவ்வளோ வாட்டி இது பெட்டிஷன் யாருமே வரல சார். இப்போ நீங்கள் தண்ணீர் தேவைகளுக்கெல்லாம் என்ன எப்படி சார் நம்ம கொடுக்குறக்கே ரொம்ப பெஜார் விடுறோம் சார். நம்மளுக்கு அவ்வளோ பேட் ஸ்மெல் வருது சார். போர் போட்டுறீங்களா? போர் போட்டுடுறா, அதில் கூட ஸ்மெல் வருது சார். அந்த போர் தண்ணி கூட ஸ்மெல் வருது. நாங்கள் தண்ணி சாப்பிட்றக்கே ரொம்ப பெஜார். அது விட்டால் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை சார். இப்போ நம்ம விவசாயி ரொம்ப பாய்சன் ஆயிடுச்சு சார். ஆமாம் சார். நம்ம இந்த ஏரியா வந்து சின்ன பசங்கள் இருக்குது சார். அந்த பேட் ஸ்மெல்லேருந்து அதிகமாக காய்ச்சல் வருது, அதிகமாக பாதிப்பு படுறாங்க பசங்க. நாங்கள் வந்து அந்த தமிழ்நாடு அரசுக்கு கேட்டுக்கொள்கிறேன், நம்ம கர்நாடகாவுக்கு பேசி கொஞ்சம் சீக்கிரமாக இது நடவடிக்கை எடுக்கணும் சார். ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. சின்ன பசங்களுக்கு இதுக்கு மேலே பசங்களுக்கு கூட வியாதி வர்ற மாதிரி மூமெண்ட் இருக்குது சார். அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக பேட் ஸ்மெல் சார். நம்ம பேர் அமரேஷ் சார், ஆவலப்பள்ளி. எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.